இந்த கோவிலில் பெருமாள் மூலவர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணராக இருந்தாலும் இந்த பேர் என்னவோ, கோவிலுடைய பேர் என்னவோ உற்சவர் பெருமாளுடைய பேரால் தான் புகழ் பெற்றிருக்கு, சிறப்பு பெற்றிருக்கு. அந்த தகவலை நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு சொல்கிறோம். இந்த நாம சங்கீர்த்தனம்னு நீங்கள் சொன்னீங்களே, ஒரு பாட்டு சொன்னீங்க, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். அந்த நாராயணான்ற நாமத்தை சொன்னால் என்ன கிடைக்கும்னு அந்த பாசுரத்திலே ஆரம்பத்தில் சொல்கிறார் ஆழ்வார். குலம் தரும், குலம்னா நல்ல பக்தர்களாக இருக்கக்கூடிய வைணவ குலத்தை தரும். செல்வம் தந்திடும், செல்வத்தை கொடுக்கும். அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும். நம்மளுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கோ எல்லா கஷ்டங்களும் போயிடும். நீள் விசும்பருளும், மோட்சமும் தரும். அருளோடு பெருநிலம் அளிக்கும், அருளும் கொடுக்கும், பெரிய வைகுண்டமும் கொடுக்கும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். ஒரு அம்மா குழந்தைகிட்ட எப்படி காப்பாற்றுவாலோ, கவனிப்பாலோ, பாசமாக இருப்பாலோ, அந்த மாதிரி இந்த நாராயண சொல்லானது நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அப்படின்றதுனால ஆண்டாள் கூட திருப்பாவையில் எடுத்த உடனே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி ஒவ்வொரு பாசுரத்துலேயும் பெருமாள் திருநாமத்தை தான் சொல்கிறா. ஏன் அப்படின்னா, இந்த யுகத்துக்கு நம்மளால் பக்தி தியானம்லாம் பண்ண முடியாது. பெருமாளை சுலபமாக போய் அடையணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நாம சங்கீர்த்தனம் பண்ண நம்மளுக்கு மனசில் ஒரு தூய்மை வரும். அதனால் மேல் கொண்டு பெருமாளை போய் சரணாகதி பண்ணி நம்ம மோட்சத்துக்கு போகிறோன்றது பரம்பரையாக அந்த நாமாவளி நம்மளை மோட்சம் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்குன்றது அந்த பாசுரம். அதனால தான் ஒரு பெருமாளுக்கு 5 பெருமாள் இந்த பார்த்தசாரதி கோயிலில் இருக்கார். ஒரு பெருமாள் பார்த்தசாரதி, ஒரு பெருமாள் ரங்கநாதன், மன்னாதன் ராஜான்னு அர்த்தம், வரதராஜன், எல்லாம் யானையில் முதலைக்கு காப்பாற்றி கொடுத்த பெருமாள், யானையை காப்பாற்றி கொடுத்தார் முதலைக்கிட்டேருந்து வரதராஜன். ராமன், தர்மத்துக்கே வடிவான ராமன். இவா எல்லாரும் எதுக்காக இருக்கா இந்த கோவிலில்? இந்த மாதிரி நாம் பெருமாள் திருநாமம் சொல்லி மீண்டு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பார்த்தசாரதி கோயிலில் இந்த 5 பெருமாளும் இருக்கா. எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தருணம் சொர்க்கவாசல் திறப்பு என்னும் ஒரு பெரிய அனுபவம். நமக்கும் அந்த ஒரு பேரானந்தம் கிடைத்து விடாதா? நமக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா? பார்த்து விட மாட்டோமா? ஏதோ ஒரு மூலையில் இருந்தாவது பெருமாளை பார்க்க மாட்டோமா? அந்த கதவு திறக்கப்படக்கூடிய தருணத்தை எங்கோ ஒரு பக்த கோடிகளில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோடான கோடி ஒரு மூலையில் இருந்தாவது பார்த்து விட மாட்டோமா அப்படின்னு எல்லாரும் ஏங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய காரணமாக இல்லத்தில் இருந்தபடியே அனைத்து தலங்களையும் திருக்கோவில் நடக்கூடிய உற்சவங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புன்றது நமக்கு எளிமையாக கிட்டியிருக்கிறது. அதுபோல் இப்பொழுது நாம் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல இன்றைய தினம் முழுக்க நாம ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் சுவாமி திருக்கோவில், ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில், சேலம் ஸ்ரீ கோட்டை அழகிரிநாதர் பெருமாள் திருக்கோவில், விழுப்புரத்தில் பூவரசங்குப்பத்திலிருந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணர் திருக்கோவில், திருவண்ணாமலையார் திருக்கோவில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி திருக்கோவில்னு சொல்லிட்டு இன்னும் பல்வேறு தலங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நாம் இருக்கிறோம். இன்னும் நிறைய கோவில்கள் இருக்குது. ஒரு 6 கோவிலை தான் இந்த நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து சுவாரஸ்யம் கருதி இன்னும் நிறைய கோவில்களை தொடர்ந்து சொல்ல போகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.